நாள் வரை விரிந்ததோர் கூந்தலை நான் முடிவதில் என்று சபதம் செஞ்சிருக்கேன். வைத்த சபதம் என்னன்னு கேட்கறியா? சபதம் என்ன ஆவது? அப்படி சபதத்தை ஆளுக்கு ஒரு சபதத்தை வைத்து விட்டு ஆனால் 12 ஆண்டு காணாமல் சென்றோம். 12 ஆண்டு கானகம் சென்றோம். அப்படி 1வது வனத்திலே நாங்கள் கானகத்திற்கு செல்லும் பொழுது ஆனால் என் கணவன்மார்கள் ஐவர்களோ உண்ட மயக்கத்திலே நித்திரை செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? ஆனால் அந்த துரியனால் தானே நாம இப்ப 6 பேர் கானகத்தில் இருக்கிறோம். அதனால் அந்த துரியனை மடிக்க வேண்டும் என்று நான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அகோர ரூபத்தை கொண்டு துரியனை மடிப்பதற்காக சென்றேன். அப்படி செல்கின்ற பொழுது என்ன செய்தீர்கள்? வருங்காலத்தில் துரியனால் மடியும் பொழுது சபதங்களை முடிக்கும். மகளில் பாப்பாத்தி இரவு ராட்சசி உன்னுடைய விஷயங்கள் அனைத்தும் யான் அறிவி உன்னை வந்து சபதமானது கூந்தல் முடியும் அப்படின்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்க. அந்த சத்தியம் என்னைக்கு நிறைவேறப்போங்க? அந்த துரியனை எப்ப மடிக்கிறது? மடிப்போம், விரித்த கூந்தலை முடிப்போம், அள்ளி ஜலம் உண்ணுவார். இதுதான் நடக்குது. மறந்துடுவேன்னு சொல்லிதான் நான் அன்னைக்கே என் முந்தானையில ஒரு கல்ல எடுத்து முடிச்சு வைத்திருக்கிறேன். நடக்கும் புறப்படவும் குறிச்சு அனைவர்களும் பாண்டவர்கள் ஐவர்களும் ஆயன் துறையோடு போகும் பொழுது அஸ்திராபுரி வேந்தன் படை வட்டாளம் எல்லாம் இழந்து இப்ப தன்னந்தனிமையில தள்ளி சகுனி துரிய மூவதா இருக்கிறாங்க. இன்னைக்குமே நம்ம நாட்டை நாம தான் நாட்டாளர்னு துரியனுக்கு மனசுல. அதனால துரியோதனனுடைய அழுகை சிந்தனையோட வேதனையோடு வரப்போகிறார். நம் ஐயப்பனவர்கள் பாலமுருகன் அவர்கள் நம்ம கலையின் சார்பாக நம்ம நாடக்கலையில அனைத்து நல்ல உணவுகளுக்கும் இன்று நலமூடி இருக்க எம்பெருமான் ஆயுடைய முருகனுடைய நலமுறை வேண்டும்.